எங்கடா ஓடுற நின்றாங்க இருடா கேமரா ஆன் பண்ணிட்டோம். யாரு தினேஷா தம்பி இங்க வாங்க இங்க நில்லு இரு கேமரா ஆன் பண்ண அப்புறம் சொல்லுங்க. ரெடி பேசு. இல்ல என்ன சொல்றது, ஏதாவது கேட்டா தானே சொல்ல முடியும். யாரு ஓட்டு போட்ட? ஓஹோ அப்படியா. ஓட்டு போட்டிருக்கோம். வின் பண்றவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து நல்லது பண்ணணும். நிறைய ரொம்ப கஷ்டப்படுற ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 5-6 ப்ரொடியூசர் தான் இருக்கிறோம். அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு 50 ப்ரொடியூசர்ஸ் வரணும். நிறைய சின்ன படங்கள் இருக்கணும். நான் வாழ்க்கை ஆரம்பிச்சது சின்ன படத்தில் தான். யாருன்னே தெரியாத ஒரு ப்ரொடியூசர் தான் பண்ணார். இன்னைக்கு அப்படி இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணுறோம். செலக்டிவாக இருக்கக்கூடாது. அது டெமோக்ரஸி கிடையாது. அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் எடுக்கணும். இப்போ 300 கோடி 400 கோடி ரூபாய் தான் படம் எடுக்கிறோம். மீண்டும் 3 கோடி 4 கோடி ரூபாய் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ வந்த ஒரு 10 வருஷத்தில் ஓடின பெஸ்ட் படங்கள் எல்லாமே வியாபாரம் சம்பந்தம் தவிர மிச்சம் எல்லா படம் நல்ல படங்கள், சின்ன படங்கள் தான். சின்ன படங்கள் வந்து நம்ம ஆதரிக்கணும். கலைக்கு வந்து சிறுசு பெருசு கிடையாது, கலை தான் பெருசு. அதுக்கேற்ற மாதிரி வின் பண்றவங்க அவங்க பண்ணணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நான் இப்ப நிக்கிறேனே. இல்ல அது ஒரே ஒரு ஏமாந்து போய் நின்றேன். அது வந்து தேவையே இல்லை. நான் வந்து ஓ அப்படியா. சின்ன பட்ஜெட் படங்களை ஓடிடி கம்பெனிகள் இப்ப வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சேரன் சார் வந்து ஒரு வீட்டுல சொல்லியிருந்தாரு. இந்த பிரச்சனையை சரி செய்ய இந்த ஜெயிச்சவர் அந்த தயாரிப்பாளர் சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடவடிக்கைன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இப்ப என் படமே 2 படம். நான் வந்து கடந்த 3 படங்கள் வந்து பிசாசு, துப்பறிவாளன், சைக்கோ மூணுமே பெரிய ஹிட். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் என் படம் ரிலீஸ் ஆகல. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. என்னுடைய பிசாசு 2 வந்து உள்ள இருக்கு. இப்போ வந்து தானு சார் படமும் இன்னும் 2.5 வருஷம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு 29 வருஷம் வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால நான் வந்து என்னால ஒத்துக்க முடியுது. நான் நடிக்கிறேன். இப்ப என்னைய மாதிரி வேற ஒரு டேரக்டர்ஸ், ஒரு படம் பண்ண டேரக்டர்ஸ் படம் வெளிவராம வந்து எவ்வளவு கஷ்டப்படுங்க யோசிச்சு பாருங்க. சோ இது வந்து யோசிங்க. இது யோசிச்சு எல்லாருமே சேர்ந்து முடிவிடுங்க. வின் பண்றவங்க தான் கிடையாது. அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஒரே ஆளுங்க தான். வின் பண்ணவங்க வின் பண்ணாதவங்க கிடையாது. ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம சினிமாக்காக என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலா வந்து சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த இப்ப வின் பண்ணிட்டு வர ப்ரொடியூசருக்கு பெரிய கடமை இருக்கு. அதை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தியேட்டர்லாம் கிடைக்குங்க. தியேட்டர்லாம் கிடைக்கும். இப்ப ஏன்னா இப்ப பாத்தீங்களா, இப்ப பெரிய படங்கள் வந்து தியேட்டர் கிடைக்கணும் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். நடுவில் நிறைய விண்டோஸ் இருக்குல்ல, அந்த விண்டோஸை வந்து நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் ஒரு 4 மாசம் சிறு படங்களுக்கு மட்டுமே போடணும்னு சொல்லிட்டு ஒரு சீசன் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஏப்ரல் மாசம் வந்து ஏப்ரல் மாசத்துல ஒரு 45 நாள், ஏப்ரல் மேல 45 நாள் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்னா மீன் வந்து பெருகணுங்கிறதுக்காக. அது மாதிரி பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கட்டும், சிறிய மீன்கள் பெருகிறதுக்காக ஒரு 4 மாசம் நம்மளுக்கு ஒரு விண்டோ வைப்போம். அந்த விண்டோ வச்சோம்னா நிச்சயம் அந்த விண்டோல சின்ன படங்கள்லாம் ஓடும். ஆக்சுவலா இது நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்கும் அந்த ப்ராப்ளத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாவே பாதி சொல்யூஷன் வந்துருது. ஆக்சுவலா அந்த சொல்யூஷன் வந்த மாதிரி மிச்சம் தான் நம்ம போராடும். ஆக்சுவலா வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. தேங்க்யூ சோ மச். அப்படியா, இந்த கடவுள் நம்பிதான் ஏமாந்தாங்க.